வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார், நாங்க பயிற்சிகள்லாம் செய்யறோம், அப்படி இருந்தும் நாங்க ஆசைப்படுற விஷயத்தை எங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, அதாவது ஆசைப்படுற விஷயத்தை எங்களால ஈர்க்க முடியல, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில இந்த வீடியோல நான் சொல்லலான் இருக்கேங்க. இப்போ உங்களுடைய ஆசை எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஒருவேளை உங்களுடைய ஆசை உங்களுடைய ஈகோல இருந்து உருவாகுது அப்படின்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னுடைய எதிர்த்த வீட்டுக்காரங்க, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆத்மார்த்தமா நமக்கு உண்மையாவே அந்த விஷயம் கிடைச்சதுன்னா சந்தோஷம் வருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமையே மற்றவர்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன உயர்வா மத்தவங்க கிட்ட காட்டிக்குவேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே பாத்தீங்கன்னா ஈகோல இருந்து உருவாகிற ஆசை தாங்க. இந்த ஆசைகளை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களுடைய ஆன்மால இருந்து உருவாகிற ஆசையை உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்க. உங்க ஆன்மால இருந்து உருவாகிற ஆசை, அதாவது உங்களுடைய சோல்ஸ் டிசைர் எப்படி தெரியுமா இருக்கும்? மத்தவங்களோடலாம் உங்களை ஒப்பிடாதுங்க. அந்த விஷயம் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதியும் நீடித்த சந்தோஷமும் கிடைக்குங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வருங்க. ஈகோல இருந்து உருவாகக்கூடிய ஆசை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயம் கிடைச்சதுன்னா நம்ம அதை எப்படி கையாள போறோங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா நம்ம ஆன்மால இருந்து உருவாகக்கூடிய ஆசை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதன் மூலமா நமக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் நீடித்த சந்தோஷமும் கிடைக்குங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குங்க. ஆன்மால இருந்து உருவாகக்கூடிய ஆசைக்கும் ஈகோல இருந்து உருவாகக்கூடிய ஆசைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? ஈகோல இருந்து உருவாகக்கூடிய ஆசை பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலமா இருக்குங்க. ஆனா ஆன்மால இருந்து உருவாகக்கூடிய ஆசை பாத்தீங்கன்னா தனக்கு மட்டும் கிடையாது, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை தருதா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அது வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஆன்மாவுடைய அந்த ஆசை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெகுலரா காலை மற்றும் இரவு குறைந்தது ஒரு 20 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணீங்கனாலே உங்க அலைப்பாயிர மனசு அமைதியாகுங்க. அந்த நேரத்துல உங்க ஆன்மா உள்ளுணர்வு மூலமா உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். இந்தந்த விஷயங்கள்ல ஈடுபடு, இந்தந்த முடிவுகள் எடு, இது உனக்கு நீடித்த சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க. உங்க சோல்ஸ் டிசைர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அதாவது உங்க ஆன்மாவுடைய ஆசை என்னன்றதை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தினசரி காட்சிப்படுத்தல் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஆனா இதை விட இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்டீங்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்க வாழணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்ச மாதிரி நடிக்கிறாங்க. ஆக்ட் பண்ணக்கூடாதுங்க, லிவ் பண்ணணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஒரு நபருக்கு அவருடைய ஆன்மால இருந்து உருவான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அதன் மூலமாக அவருடைய குடும்பம் மட்டும் கிடையாது, அவரை சுற்றி உள்ள நபர்களுக்கும் அவர் உதவி செய்யணும்னு நினைச்சாருங்க. அதற்கான திட்டமும் அவர்கிட்ட இருந்தது. அதனால தினசரி காட்சிப்படுத்தல் பண்ணுவாரு. அவர் ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆன மாதிரி. அது மட்டும் அல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர் ரெகுலரா போவாராங்க. அங்க போய் ரெஸ்டாரண்ட்ல ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணுவாராம். ஏன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதற்கு பே பண்றதுக்கு பணம் அவர்கிட்ட இல்லைங்க. ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அங்க டேபிள்ல உட்காந்து சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் அப்சர்வ் பண்ணுவாரு. அங்க சுற்றி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்களாம். அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி குடிக்கும் போது அவரும் கோடீஸ்வரன் ஆனதாக நினைச்சுதான் காஃபி குடிப்பாராங்க. சுற்றி உள்ள நபர்கள் கிட்ட பேசும்போது அதே உணர்வோட தான் பேசுவாராம். அவரு பாக்குற காட்சிகள், கேட்கிற சத்தம், ஸ்மெல், அந்த காஃபியினுடைய டேஸ்ட், அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது கிடைக்கிற உணர்வு, இதெல்லாமே அவர் ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆன மாதிரி தான் உணர்ந்த அந்த இடத்துல இருப்பாராங்க. சில நிமிடங்கள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுவாரு. இந்த மாதிரி அடிக்கடி அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாராங்க. போய் இந்த மாதிரி காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அவர் உருவாக்குவாராம். இதனால என்ன தெரியுமா நடந்தது? இந்த உணர்வு நிலையோடு அவர் செயல்பட்டதுனால மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காருங்க ரொம்ப சீக்கிரமாவே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம காட்சிப்படுத்தல் பண்ணிட்டு அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி வாழ்ந்தா மட்டும் பத்தாதுங்க, செயல்லையும் முழு ஈடுபாட்டோட நம்ம இருக்கணுங்க. இதுதான் லா ஆஃப் டெலிபரேட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன நபர் கோடீஸ்வரன் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கடினமா அவர் உழைத்தாருங்க. செயல்ல தன்னை முழுமையை ஈடுபடுத்தினாரு. அந்த நேரத்துல அவர் வேற எதை பத்தியும் சிந்திக்கல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல ஹார்ட் ஒர்க் அவங்க மறந்துறாங்க, உழைப்ப மறந்துறாங்க. கண்டிப்பா நம்ம உடலை வருத்தி நம்ம செயல் செய்யும் போதுதான் நம்மளால மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. நம்ம உடல் தான் ஆழ்மனங்க. நம்மளுக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை நம்ம உடலை வருத்தி செய்யும் போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமா நடக்குங்க.
ரீசெண்டா இந்தியா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் வின் பண்ணாரு. அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவரை ஃப்ரீக்வெண்டா இந்தியன் டீம்ல இருந்து டிராப் பண்ணிட்டே இருந்தாங்க, டீம்ல எடுக்காம. அந்த நேரத்துல கூட நம்பிக்கை இழக்காமல் அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்தியன் டீமுக்காக அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவர் வாழ்ந்து பாப்பாராங்க. அந்த காரணத்தினாலதான் இப்ப அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் வின் பண்ணார் அப்படின்னு சொன்னாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி சொந்தமா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கணும், வீடியோ ஷூட் பண்றதுக்கான ஒரு ரூம், கன்சல்டேஷனுக்கான ஒரு ரூம், இந்த மாதிரி பிளான்ஸ் எனக்கு இருந்ததுங்க. இது என்னுடைய ஆன்மால இருந்து வெளிப்பட்ட மாதிரி தான் நான் உணர்றேன். இந்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான காட்சிப்படுத்தல் பண்ணுவேன். அதே மாதிரி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடுகள்லாம் நான் ரெகுலரா போய் பார்ப்பேங்க. எனக்கு பிடித்த மாதிரி வீடுகள் இருந்ததுன்னா அந்த வீட்டுல சில நிமிடங்கள் நான் இருக்கும்போது அந்த வீடு என்னுடையது அப்படிங்கிற உணர்வோடையே அங்க நான் நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவேங்க. அந்த வீட்டுக்குள்ள சில நிமிடங்கள் நான் இருந்தாலுமே அந்த வீட்டு ஓனர் நான் தான் அப்படிங்கிற அந்த முழு பிரசன்ஸோட அங்க நான் இருப்பேங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சில மாதங்கள் நான் பிராக்டிஸ் பண்ணதுனால என்ன தெரியுமா நடந்தது, நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நான் கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதுவும் குறிப்பா பூட் ஸ்பேஸ் லார்ஜரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், டிக்கி பெருசா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய டிராவல் பண்ணுவேன், லக்கேஜை நான் டிக்கியில வச்சு எடுத்துட்டு போவேங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கார் எனக்கு அமையணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் நிறைய கார் ஷோரூம் நான் போக ஆரம்பிச்சேங்க. எனக்கு பிடித்தமான கார் இருந்தது என்றால் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அதை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்ப்பேங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது என் பக்கத்துல எக்ஸிக்யூட்டிவ் உட்கார்ந்துருப்பாரு. அந்த நேரத்துல அவரை நான் சுத்தமா மறந்துட்டு அந்த காருடைய ஓனர் நாங்கிற உணர்வோடைய அந்த காரை டிரைவ் பண்ணுவேங்க. அந்த கார் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன மனநிலையோட அந்த காரை ஓட்டுவேன் அப்படின்ட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணுவேங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது, நான் ஆசைப்பட்ட அந்த காரை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேங்க. நான் ஆசைப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. 1, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னுடைய ஆன்மாக்குள்ள இருந்து வெளிப்பட்டதாக நான் உணர்ந்தேங்க. 2வது, நான் தொடர்ந்து காட்சிப்படுத்தல் பண்ணிட்டு வந்தேன். 3வது, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எனக்கு கிடைச்சதாக நான் வாழ்ந்து பார்த்தேங்க. 4வது, அதற்கான முயற்சிகள் எடுத்தேன், அந்த உழைப்பும் இருந்ததுங்க. இந்த காம்பினேஷனோட இருக்கும்போது நிச்சயமாக மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். என்னுடைய நண்பர் மிஸ்டர் சரவணன் பார்வை இல்லாதவருங்க. அவர் ஒரு கம்பெனில ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு ரெகுலரா சம்பளம் கொடுக்கறது கிடையாதுங்க. அதனாலே மன கஷ்டத்துல இருந்தாரு. அந்த கம்பெனில மேனேஜருடைய ரூம்க்கு போகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆம்பியன்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. மேனேஜருடைய சேரை பாப்பாராம், இந்த மாதிரி ஒரு சேர்ல அவர் உட்காரணும் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்ந்து பாப்பாராங்க. அந்த ரூம்குள்ள போன உடனே இந்த மாதிரி ஒரு ஏசி ரூம்ல ஆம்பியன்ஸோட தான் ஒரு மேனேஜரா இருக்கிற மாதிரி அவர் வாழ்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராங்க. அடிக்கடி அங்க போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இந்த மனநிலையில தான் அவர் இருப்பாராங்க. குறிப்பா அவர் ஆசைப்படுற கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு அந்த ஜாப்ல இப்ப அந்த மேனேஜர் ரூம்ல இருக்கிற மாதிரியே ஒரு ரூம்ல இவர் ஒர்க் பண்ற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணிட்டு இருப்பாராம். இதனால என்ன தெரியுமா நடந்தது, சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்ல அவர் இருக்கிற அந்த ஆபீஸ் ரூம் வந்து அந்த பழைய மேனேஜருடைய ஆபீஸ் ரூம் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு என்கிட்ட இப்ப சொன்னாருங்க. எவ்வளவு துல்லியமா அவருக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடந்தது அப்படிங்கறத நீங்க பாருங்களேன், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அடுத்ததா ஒரு தியான மண்டபம் நான் கட்டணும் அப்படின்னு எனக்கு சோல் லெவல்ல இருந்து உணர்த்தப்பட்டதுங்க. என்னுடைய ஆன்மாவுடைய ஆசையா நான் அதை பாக்குறேன். இப்ப அதற்கான இடங்கள்லாம் நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். மன அழுத்தத்தில் இருக்கிற நபர்கள் அந்த தியான மண்டபத்துக்கு வந்து தியானம் பண்ணிட்டு என்னுடைய பயிற்சிகள் அட்டன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க. அதற்கான முயற்சிகள் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதற்கு முன்னாடி என் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்தின அந்த பிரபஞ்ச பேராற்றல் இனியும் நடத்துங்கிற நம்பிக்கையோட நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேங்க. மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த இடத்துல தவறு பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாற முடியுங்க. பொறுமையோடு இரு, உன் உழைப்பு என்றும் வீணாகாது, உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.